ஓம் நமோ நாராயணனாய நமக. சர்வ சர்வ சிவஸ்தானூர் பூதாதிர்நிதிரவ்யயக சம்பவோ பாவனோ பர்த்தா பிரபவ பிரபுரீஸ்வரக. நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன், நம்முடைய கிருஷ்ணனுடைய அருளை பெறுவதற்கு. இன்னைக்கு நாம் பார்க்க போகும் திருநாமம் 35வது திருநாமம். என்னன்னு பார்த்தாங்கன்னா பிரபுவுஹு அப்படின்னு சொல்லணும். மீனிங் என்னன்னு பார்த்தாங்கன்னா எல்லாம் எல்லாம் வள்ளுவர், எல்லாத்திற்கும் சிறந்தவர்னு அர்த்தம். எல்லாம் வள்ளுவர், ஓகேவா? சொல்லும் முறை பிரபவே நமகன்னு நம்ம சொல்லணும். பாருங்கள், ஒரு 4வது ஸ்டான்ஸால் எத்தனை கதைகள் எத்தனை நாமம் இருக்கிறது பாருங்கள். இப்போ தான் நான் 4வதே வந்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி தான் நமக்கு நிறைய அர்த்தங்கள் விளக்கங்கள் இருக்கின்றது. இப்போது நாம் பார்க்க போகும் இந்த திருநாமத்தை பற்றியும் இதனுடைய பெருமைகளை பற்றியும் பார்ப்போமா? வாருங்கள், அனைவரும் கடைசி வரை பாருங்கள். இதுவும் நமக்கு தெரிந்த கதை தானம்மா, சிசுபாலனுடைய கதை. இது நல்லாவே தெரியும். நான் ஏற்கனவே ஒரு ஆடியோவில் இதை நான் சொல்லியிருக்கேன். அந்த கதை கிருஷ்ண பரமாத்மாவுடைய கதை சொல்லும்போது சிசுபாலனுடைய கதை சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் நான் இதை வேறு மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். என்னன்னு பார்த்தங்கன்னா, வசுதேவனுடைய சகோதரியான ஸ்ருதஸ்ரவா அப்படி பேரே ஒரு புதுமையாக இருக்குது. ஸ்ருதஸ்ரவா இவ என்னன்னா ஒரு ஒரு சேதி தேசத்து மன்னனை தர்மகோஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். கல்யாணம் பண்ணிட்டு அவர்களுக்கு மகனாக பிறந்தவன் தான் இந்த சிசுபாலன். இந்த சிசுபாலன் என்ன அப்படின்னு சிசுபாலனை பற்றி என்னன்னு பார்த்தாங்கன்னா, சனாகதி முனிவருடைய சாபத்தால் வைகுந்தத்தின் நமக்கு தெரியும், அந்த வாயிலை காப்பாளராக இருந்தவர் தான் ஜெய விஜயர்கள். இந்த ஜெய விஜயர்கள் பாதுகாவலராக இருந்தார்கள். அப்போது சனாகதி முனிவர் எம்பெருமானை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் விடமாட்டதுனால, அதனால் இந்த ஜெய விஜயர்களுக்கு அந்த கோபத்தினால சாபம் விட்டதுனால தான் இவங்க பாருங்கள் 3 யுகம் நீங்கள் கெட்டவங்களாக பிறப்பங்க அப்படின்னு சொன்னதுனால தான் ஹிரண்யகசிபு இரண்யாக்ஷனாகவும் ராவணன் கும்பகரணனாகவும் சிசுபாலன் தந்த பக்தரனாகவும் பிறந்தார்கள் என்பது நமக்கே தெரிந்தவர்களுக்கு தெரிந்திருக்கும், தெரியாதவர்களுக்கு இந்த கதையின் மூலம் தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ சிசுபாலனுடைய பிறப்பு ரொம்ப அதிசயமாக இருந்துச்சான். என்னென்னா, பிறக்கும் போதே 4 கைகளோடவும் 3 கண்களோடவும் பிறந்திருந்தாராம். உடனே இவருடைய தாய்க்கு தாய் பேர் என்ன? ஸ்ருதஸ்ரவா. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக, சரி சிவனும் திருமாலுடைய அவதாரத்தில் நம்மளுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டிருக்கிறப்ப அந்த சமயம் வானில் ஒரு அசிரீரி ஒலித்ததான். யார் இந்த குழந்தையை தொட்டு தூக்கிறார்களோ அவர்களால் தான் இந்த சிசுபாலனுக்கு மரணம். அது மட்டுமல்லாமல் இந்த 2 கைகளும் 1 கண்ணும் மறைந்துவிடும் என்று சொன்னதாம் அந்த அசிரீரி. சரின்ட்டு இவர் என்ன செஞ்சாங்க, கண்ணனும் பலராமனும் ஐயோ தங்களுடைய அத்தைக்கு ஸ்ருதஸ்ரவாவை குழந்தை பிறத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறப்ப அப்போ கண்ணன் நேராக அவருக்கு எதுவும் தெரியாமல், கண்ணனுடைய திருவிளையாடல் தனி தானே, கண்ணன் நேராக பலராமன் அந்த குழந்தையை தூக்க போவார். இல்லை நான் ஃபஸ்ட்டு தூக்குறேன் அப்படின்னு கண்ணன் போய் ஆசையுடன் அந்த சிசுபாலை தூக்குன உடனே டக்குன்னு பார்த்தா 2 கைகளும் அந்த 3வது கண்ணும் மறைந்து விட்டனாம். உடனே அந்த தாய், யார் சிசுபாலனுடைய தாய்க்கு ஐயோ என்றாளாம். கண்ணா, என் மகனை நீதான் கொல்லப் போகிறாயா என்று கேட்டாளாம். அதற்கு அவர் சொன்னாலாம், ஒழுங்காக இருந்தால் நான் ஏனத்தை கொல்லப் போகிறேன் என்று சொன்னாலாம். சொன்ன உடனே சரி, உன்னை தவறு செய்தால்தான் நான் கொல்லுவேன், அதிலும் உங்களுக்காக நான் ஒரு சலுகை தருகிறேன். என்னென்னா, ஒரு நாளைக்கு இவன் 99 தவறுகள் இவன் செய்யலாம், உனக்காக நான் அதை பொறுத்து கொள்கிறேன் என்றானாம் கண்ணபிரான். உடனே அதனால் சிசுபாலனுக்கு இந்த கண்ணனை பார்த்தாவே கோபம் வருவான். இவன் என்னுடைய உயிருக்கு பிச்சை போடுறானா அப்படின்னு சிசுபாலனுக்கு இவனை பார்த்தாவே எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பானான். 99 முடிஞ்சு 100வது வார்த்தைக்கு தானே இவர் கொல்லுவார். அதனால் டெய்லி பார்த்தா இவனை பார்க்குறப்பெல்லாம் 60, 50, 70ன்னு ஏதோ ஒரு 70 வார்த்தையில் திட்டிக்கிட்டே இருப்பானாம். இதையெல்லாம் கண்ணபிரான் பொறுத்து கொள்வாராம். இப்படியே இருந்ததும் அப்போ என்னென்னா, ஒரு நாள் பாண்டவர்கள் ராஜசூயம்
அது தெரியும் நமக்கே. யாகம் செய்தபோது கண்ணனுக்கு முதல் பூஜை செய்தார்களாம். அதை கண்ட சிசுபாலனுக்கு கோபமாக வந்ததாம். தலைக்கு மேலே ஏறி விட்டதாம். இவனால் தான் நம்மளுடைய உயிர் போகப் போகிறது என்பதை கூட மறந்து, ஆத்திரத்தில் மறந்து நிறைய கடுஞ்சொற்களை எல்லாம் பேசத் தொடங்கினாராம் இந்த சிசுபாலன். உடனே இதையெல்லாம் மற்றவர்கள் அங்கிருந்த அந்த யாகத்தில் இருந்த அனைவருக்கும் கோபமாக வந்திருந்தான். ஆனால் கண்ணனுக்கு மட்டும் கோபமே வரவில்லையாம். 1 2 3 4 அப்படி எண்ணிக்கொண்டே இருந்தாராம் மனதில். உடனே இவருக்கு 100வது வார்த்தையும் தாண்டி விட்டதாம். தாண்டி விட்டோன்னே தன்னுடைய சக்கராயுதத்தை அவன் மேலே சிசுபாலனுடைய வீசினாராம். உடனே சிசுபாலன் கழுத்தை அறுத்து சிசுபாலனின் உடல் கீழே விழுந்ததாம். அதிலிருந்து ஒரு ஒளிப்பந்து புறப்பட்டு வந்து கண்ணனுடைய திருவடிகளை அடைந்ததாம். உடனே பாருங்க, சிசுபாலன் எவ்வளோ கெட்டவனாக இருந்தாலும் வைகுந்தத்தை அடைந்து விட்டானாம். இதை அறிந்த மற்ற அனைவரும், என்ன இவ்வளோ பாவங்கள் செய்த சிசுபாலன் எப்படி முக்தி அடைந்தான் அப்படின்னு அனைவரும் கேட்டார்களாம். அதற்கு நமக்கு தெரிஞ்சது தான், ஜெய விஜயர்கள் 3 பிறவிகள் முடிந்த பின் வைகுந்தத்துக்குத்தான் போக வேண்டும் என்றது நம் எம்பெருமானுடைய கட்டளை. அதனால்தான் அதை நிறைவேற்றுவதற்காக தான் சிசுபாலனுக்கு கண்ணன் முக்தி அளித்து விட்டாராம். பாருங்கள், எவ்வளோலாம் இருந்திருக்கு பாருங்கள். அனைத்துலகத்திற்கும் இறைவனான கண்ணனுக்கு தான் விரும்பும்போது தான் போட்ட சட்டங்களை மீறுவதற்கு உரிமை உண்டாம். எனவே சிசுபாலனுடைய பாவங்கள் செய்திருந்தாலும் கண்ணனே விதிகளை மீறி அந்த பாவிக்கு முக்தி அளித்திருக்கிறார். அதனால் தான் சொல்லுவோம், நினைத்த நேரத்தில் நினைத்த செயலை செய்வதால் எம்பெருமானுக்கு பிரபு என்ற திருநாமம் ஏற்பட்டுள்ளது. அதுவே விஷ்ணு சகசரநாமத்தில் 35வது திருநாமமாக விளங்கப்படுகிறது. அறம், பொருள், இன்பம், வீடு என அனைத்தையும் நினைத்த நேரத்தில் அருள வல்லவர் யாரு? நம்முடைய எம்பெருமான். பிரபவே நமக என்று தினமும் சொல்லி வந்தால் சரியான நேரத்தில் நமக்கு தேவையானதை எம்பெருமான் அருளுவார். எப்படி ஒவ்வொரு கதைகளும் ஒவ்வொரு அர்த்தங்களும் ஒவ்வொரு விளக்கங்களும் எவ்வளவு அழகாக கூறப்பட்டிருக்கிறார்கள் பார்த்தீர்கள் என்னுடைய சகோதரிகளே. பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.